வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னா மூலிகைகளை வச்சு குழம்பு வைக்கிறதுக்காக சில மூலிகைகள்லாம் எடுத்திருக்கேன். என்னென்னா இது வந்து நாயுருவி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, இது வந்து குப்பைமேனி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெதுப்படைக்கி, இது வந்து பூனைமீசையில், இது வந்து பெருமருந்து, இது வந்து கருவேப்பிலை, இது வந்து கல்லூரிக்கி, அதுக்கப்புறம் பிரண்டை, இது வந்து அழிஞ்சில், அப்புறம் பப்பாளி இலை, அதுக்கப்புறம் நுணா கொழுந்து, இதெல்லாம் எடுத்திருக்கேன். எல்லா இலைகளுமே இதில் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அடுத்தது வந்து மாதுளை செடியிலேருந்து ஒரு கொழுந்து எடுத்துக்கலாம். இங்கே தஞ்சாவூர் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மூலிகைகள்லாம் கிடைக்கும். ஆனால் வந்து இப்போ எல்லாம் அந்த பெருமருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர மூலிகை வந்து கிடைக்கிறதே இல்லை. இது வந்து ரொம்ப வேலிகள்லாம் அழித்ததுனால, வேலியில் தானே படர்ந்து வளரும், அதனால் வந்து இதெல்லாம் வந்து அழிஞ்சிருச்சு. இதுலேயும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரப்போ ரொம்பவே நல்லது. தேவையில்லாத புண்களை வந்து ஆற்றும். அதுக்கப்புறம் வந்து குரல் வளம் வந்து இனிமையாக்கும். நல்ல வாய்ஸ் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு, பேசினா. இது கிடைக்கல அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த சைடு போட்டு வச்சேன். பார்த்திங்கன்னா குச்சியில் தான் வந்து கம்பு குச்சி வச்சு ஊனி அதுக்கப்புறம் அதில் வந்து நான் படர விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். இது காம்பவுண்ட் அப்படிங்கிறதுனால தானே இது ஏற மாட்டேங்குது. இதே வந்து நம்ம வேலியாக வச்சுருந்தோம் அப்படின்னா, உயிர் வேலி அது மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா படர்ந்து வரும். இருந்தாலும் நம்ம என்ன கிடைக்குதோ அந்த மூலிகையெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கிறப்ப நம்ம தேவையானப்போ டக்குன்னு பறிச்சுக்கலாம். மூலிகைகளை பறிக்கும் போது அடியோட கொடியோடு பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அந்த இலைகளை மட்டும் உங்களுக்கு என்ன பாட்டு அதுலேருந்து தேவைப்படுதோ அதை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் அடுத்தவங்களுக்கும் அந்த மூலிகை வந்து கிடைக்கும். இப்போ தான் மூலிகைகள்லாம் கிடைக்கிறது ரொம்ப அரிதாகிடுச்சு, அதனால் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல பெரிய பெரிய நோய்கள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்துறது. விஷமுறிவு பண்ணும். நம்ம உடம்புல ஏதாவது விஷங்கள், ஏற்கனவே விஷக்கடின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த விஷத்தை எல்லாம் நீக்கிறதுல வந்து சூப்பராக அந்த பெருமருந்து வந்து நல்ல வேலை செய்யும். இந்த பெருமருந்தோட வாசமே வந்து வாசத்துக்கு வந்து விஷப்பூச்சிகள் வராதுமாங்க, பாம்பு இந்த மாதிரியெல்லாம் அப்படி ஒரு வாசம் வரும். இந்த செடியிலேருந்து, கொடியிலேருந்து, பூவிலேருந்து, விதையிலேருந்து எல்லாமே, இந்த காய் முதற்கொண்டு எல்லாமே ஒரே மாதிரியான ஸ்மெல் தான் கொடுக்கும். வாசனை தான் வரும். அருமையான வாசனை. அதில் விதை தான் ரொம்ப வாசனையாக இருக்கும். பெரும்பாலும் மூலிகைகள் பறிக்கிறப்ப வந்து நல்ல கொழுந்து இலைகளாக பறிக்கிறப்ப அதுலேருந்து நார் வராது. நார் இல்லாமல் சீக்கிரமாக வந்து அம்மியில் வச்சு அரைக்கும் போது நல்லா மசியும்னா நல்லா வந்து நேவாக வந்து ஆகிடும். அது நல்லது அது மாதிரி இருக்கிறது. இலைகள் பறிக்கும்போது எப்போவுமே வந்து நல்ல கொழுந்து இலைகளாக பறிக்கணும். அப்படி பறிச்சாக்கிட்டால் தான் அது வந்து நார் இல்லாமல் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வந்து சீக்கிரமாக அரைப்படும். அதனால தான் இந்த மாதுளை இருக்கு இல்லையா, இந்த மாதுளை இலையெல்லாம் வைக்கிறப்போ வந்து இந்த வயிற்று கோளாறுலாம் சரி பண்ணும். எங்கள் ஊரில் வந்து பொண்ணுங்க வந்து பெரிய பிள்ளையானாலோ அப்புறம் வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா நல்ல பால் வந்து ஊறும் அப்படிங்கிறதுனாலையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றை வந்து சுத்தப்படுத்தும். அந்த பொண்ணுங்க வந்து பூ பெய்தல் இருக்குல்ல, அப்போ பண்ணும்போது அந்த குழம்பு வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் நல்ல வயிறை வந்து சுத்தப்படுத்தி உடம்பு வந்து நல்லா வந்து இருக்கும். அதனால தான் இந்த குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்னாக்க, ஒரு நெல்லிக்காயோட கொஞ்சம் பெரிய அளவுக்கு புளி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு வந்து இதை நல்லா இவ்வளோதுக்கு ஒரு கைப்பிடி இருக்கும், கூடவே இருக்கு பாருங்கள், அதை வந்து உரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ பூண்டு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகு, கொஞ்சம் சீரகம், சின்ன சீரகம் இருக்குல்ல அது, இதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வதக்கி எடுத்துக்கணும். இதை வறுத்து எடுத்துக்கணும். அந்த 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் எடுத்துக்கணும். இப்படி ஒரு பிஞ்சு எடுத்தோன்னா இருக்கும்ல, அந்தளவுக்கு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிக்கணும். எதுனா இந்த இலையெல்லாம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த இலைகளோட வந்து அந்த சீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு, அப்புறம் எல்லாத்தையும் வச்சு நல்லா தண்ணியில் வச்சு குழப்பிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொதிக்க விடுறது தான் மருந்து குழம்பு. இதை சாப்பிட்டுட்டு வர்றப்ப ரொம்பவே நல்லது. உடம்புல உள்ள சளி இருந்தாலும் சரி பண்ணும், வயிறில் புண்ணு இருந்தாலும் சரி பண்ணும், உடம்புல எந்த இடத்துலலாம் புண்ணு இருந்தாலும் சரி பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க, இதில் என்ன காய் போடணுன்னா கத்தரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் மாங்காய் வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு, 4 காய் தான் இதுக்கு வந்து போடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாங்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, கத்திரிக்காய் இல்லைன்னா கத்திரி வத்தல், மாங்காய் வத்தல் போட்டுக்கலாம். கூடவே உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். போட்டு இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த மருந்து அரைச்சி குழப்பும் போது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கணும். பூண்டு உரிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அலுப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இங்கே பாருங்களேன்,
லேசாக எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்துட்டு லேசாக இது பண்ணாலே இப்படி உறிஞ்சிக்கும், சீக்கிரமாக உறிஞ்சிரும். இதை வந்து ஒரு துணியில் கட்டி கீழே அடித்தா கூட சரசரன்னு இதாயிரும். அது வந்து பூண்டு பாதி பாதியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பாருங்கள், ஒத்த வரலாலே இப்படி உரிச்சிட்டான்ட்டு ஈஸியாக வரும். இந்த மாதிரி இது மாதிரி வறுத்தெடுத்தாச்சு பாருங்கள். எல்லா இலையுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தான். இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்குவோம். மாங்காய் வத்தல், கத்திரி வத்தல், பூண்டு. அவ்வளோதான். இதை வந்து நல்லா கொதித்த பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் மாறிடும். எண்ணெயெல்லாம் வந்து இப்போ கலந்துருக்கு இல்லையா, அதெல்லாம் தனியாக பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இறக்கி வைக்க வேண்டியதான் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப அருமையான குழம்பு. நீங்களும் வீட்டில் வந்து முயற்சி செய்து பாருங்கள். உங்களோட சுய விருப்பத்தோட உங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் செய்ய சொல்கிறேன். இந்த குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கும் நல்லது. உடம்பு வலியெல்லாம் இருக்காது, மூட்டு வலியெல்லாம் இருக்காது, உடம்புக்கே நல்லது. இத்தனை மூலிகைகள் போட்டு வச்சு வைக்கிற குழம்பு, மூலிகை குழம்பு. ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த குழம்பெல்லாம் உங்கள் வீட்டில் செய்வீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.